guys, நான் தான் உங்களோட முத்தழகு ஷோப்னா பேசுறேன். முத்தழகு ஷோப்னான்னு சொல்றது இதுதான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சீரியல் முடிஞ்சிருச்சு. முத்தழகா வந்து நீங்க ரொம்ப ஆதரவு கொடுத்திருக்கீங்க. எங்க வெளியே போனாலுமே என்ன ஷோப்னாவா யாருக்கும் தெரியாது, முத்தழகு அப்படின்னு தான் கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. சோ கண்ணுல வழங்குது. சோ இவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்கீங்க, இவ்வளவு லவ் கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ விஜய் டெலிவிஷன், தேங்க்யூ சந்துரு சார், பாலா சார், கிருஷ்ணகுட்டி சார், எல்லாருக்குமே. முக்கியமா என்னோட ப்ரொடியூசர் பிரபாகர் சார், என்னோட டைரக்டர் நாகராஜ் சார், எல்லா கோ ஆர்டிஸ்டையும் கண்டிப்பா நான் மிஸ் பண்ணேன். யாருமே வந்து ஒரு ஈகோ இல்லாம எல்லாருமே உண்மையிலேயே சத்தியமா ஒரு ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நிறைய ஃபேன் பேஜஸ் பூமிக்கு முத்தழகுக்கு இவ்வளவு லவ் வந்து நீங்க காமிச்சிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. முத்தழகா ஒரு அவுட்ஃபிட், இதுதான் என்னோட கடைசி அவுட்ஃபிட். முத்தழகா கண் கலங்குது. ஐயோ பூஜை பண்ணி திருஷ்டி எல்லாம் கழிச்சு முடிச்சுட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், ஃபீமேல் சென்ட்ரிக் ப்ராஜெக்ட், ஹீரோயினா வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனர்டா இருக்கு. முத்தழகு சீரியல் முடிஞ்சதை நினச்சி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. நம்ம முத்தழகா நடித்த சோபனா எவ்வளோ சூப்பரான ஆக்ட்ரஸ்ன்னு தெரியும். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே இவ்வளோ சூப்பராக, அதுவும் நான் ப்ரைம் டைமில் ஒரு சீரியல் வந்து இவ்வளவு நாள் ஓடி இவ்வளோ நாளுமே டிஆர்பியில் நல்ல ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக முத்தழகு சீரியல் தான். ஸோ அந்த சீரியல் நடித்ததை பற்றியும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சும் இப்போ நம்ம முத்தழகான சோபனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. நமக்குமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் முத்தழகு சீரியலை மிஸ் பண்ண போறீங்கன்னு.